ஈரானின் ஆதரவாளராக அறியப்பட்ட சிரியாவின் முன்னாள் அதிபர் அசாத்தின் ஆட்சி வீழ்ந்தது. சவுதியின் ஆதரவுடன் லெபனானில் புதிய ஜனாதிபதி பதவியேற்றது. இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வந்தது. அமெரிக்காவின் புதிய அதிபராக ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்டது என ஈரானுக்கு எதிரான சூழல் மத்திய கிழக்கில் உச்சக்கட்டத்தை அடைந்து வருகிறது. எனவே எதிர்காலத்தில் மத்திய கிழக்கில் ஈரானின் ஆதிக்கம் இல்லாமல் போனால் அங்கு ஏற்படும் வெற்றிடத்தை நிரப்ப சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் முழு வீச்சுடன் செயல்பட்டு வருவதாக அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். உண்மையில் மத்திய கிழக்கில் ஈரானுக்கு போட்டியாக சவுதியால் ஆதிக்கம் செலுத்த முடியுமா? மத்திய கிழக்கில் ஆதிக்கம் செலுத்துவதால் சவுதிக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? இந்த காணொளியில் சற்று விரிவாக பார்க்கலாம். வரலாற்று ரீதியாக சவுதி அரேபியா இஸ்லாம் மதத்தின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது. ஒரு காலகட்டம் வரை தன்னை இஸ்லாமிய உலகின் தலைவராக கருதி வந்தது. இருப்பினும் 1979இல் ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சி மத்திய கிழக்கில் புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கியது மட்டுமின்றி சவுதிக்கும் பெரும் சவாலாக மாறியது. சவுதியில் சன்னி பிரிவு இஸ்லாமியர்களும் ஈரானில் ஷியா பிரிவு இஸ்லாமியர்களும் வசிக்கின்றனர். இதனால் இரு நாடுகளும் தங்கள் அதிகாரத்தை மத்திய கிழக்கில் விரிவுபடுத்த தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வந்தன. அது இன்றளவும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் தற்போது மத்திய கிழக்கு மீதான ஈரானின் ஆதிக்கத்தில் சற்று தொய்வு காணப்பட தொடங்கி இருக்கிறது. இது சவுதிக்கு ஒரு நல்வாய்ப்பாக மாறியுள்ளது. இதனை மிகச்சரியாக பயன்படுத்தி மத்திய கிழக்கின் தவிர்க்க முடியாத சக்தியாக சவுதியை மாற்ற அதன் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் தனது முயற்சிகளை துரிதப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக லெபனானில் புதிய அதிபர் பதவியேற்றதைத் தொடர்ந்து இந்த முயற்சிகள் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளன. ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு இஸ்ரேல் ஹமாஸ் மோதலில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இதற்கு இஸ்ரேல் கொடுத்த பதிலடி ஹெஸ்புல்லா இயக்கத்திற்கு மட்டுமல்லாமல் லெபனான் மக்களையும் கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கியது. இதனால் அந்த இயக்கத்தின் மீதான ஈரானின் ஆதிக்கமும் மட்டுப்பட தொடங்கியது. இந்த சூழலில் லெபனான் புதிய அதிபராக ஜோசப் அவுன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவருக்கு முழு ஆதரவை வழங்கியுள்ள சவுதி லெபனான் உடனான உறவை பலப்படுத்தியது. குறிப்பாக ஜனாதிபதியாக பதவியேற்ற அவுனுக்கு சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மான் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்ததாக லெபனான் அரசு தெரிவித்தது. மேலும் தனது முதல் வெளிநாட்டு பயணமாக சவுதி அரேபியாவுக்கு செல்லவிருப்பதை உறுதிப்படுத்திய அவுன் சவுதி அரேபியாவிற்கும் லெபனானுக்கும் இடையிலான தனித்துவமான மற்றும் வரலாற்று உறவை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பை இந்த சந்திப்பு உருவாக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இது தவிர சமீபத்தில் ஈரானின் ஆதரவாளராக கருதப்பட்ட சிரியாவின் முன்னாள் அதிபர் பஷர் அல் அசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. குறிப்பாக அசாத் ஆட்சிக்கு எதிராக களத்தில் இறங்கிய கிளர்ச்சியாளர்களுக்கு சவுதியும் அமெரிக்காவும் முழு ஆதரவு தெரிவித்து ஆயுதங்கள் வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் ஆளும் அசாத் குடும்பத்தின் மீது 4 தசாப்தங்களாக ஈரான் கொண்ட செல்வாக்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது அமெரிக்க அதிபராக பதவியேற்றிருக்கும் ட்ரம்பின் ஆதரவு யாருக்கு என்பதும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றதும் தனது முதல் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியாவுக்கு சென்றார். அதேபோல 2018ஆம் ஆண்டு பத்திரிகையாளர் ஜமால் கஷோக்ஜி சவுதியில் கொல்லப்பட்ட போதிலும் இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு ஆதரவாக இருந்தார் ட்ரம்ப். இப்படி நேர்மறையான உறவை இரு நாடுகளும் கொண்டுள்ளதால் ட்ரம்ப் 2வது முறையாக அதிபராக தேர்வு செய்யப்பட்டதற்கு வாழ்த்துக்களை கூறிய இளவரசர் சல்மான் சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவு வளர்ச்சி நோக்கி செல்லும் என்றார். எனவே இந்த முறையும் ட்ரம்பின் ஆதரவு சவுதி அரேபியாவுக்கு இருக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவே கருதப்படுகிறது. நாட்டை பொருளாதார தோல்விகளிலிருந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல சவுதி இளவரசர் முயற்சிக்கும் வேளையில் ஈரானின் வீழ்ச்சி அவருக்கு சாதகமான வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக 2030ஆம் ஆண்டில் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய சவுதி திட்டமிட்டுள்ளது. இதனை அடைய தனது வெளியுறவு கொள்கைகளை கூர்மைப்படுத்த வேண்டும் என்பதால் அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் முகமது பின் சல்மான் நட்பு பாராட்டி வருகிறார். ஆனாலும் சவுதி அரேபியாவுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் ஈராக் மற்றும் ஏமன் நாடுகளில் ஈரான் தற்போதும் ஆதிக்கம் செலுத்துகிறது. ஒருவேளை ஈரானின் அணுசக்தி திட்டத்தால் அதிகரித்து வரும் பதற்றம் காரணமாக இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தீவிரமான நகர்வுகளை மேற்கொண்டால் அது சவுதிக்கு புதிய அச்சுறுத்தல்களை உண்டாக்கலாம். அதே சமயம் அமெரிக்காவின் அழுத்தத்தை சமாளிக்க ஈரான் தனது அணு ஆயுதத்தை வலுப்படுத்த முயற்சித்தால் அது உலகளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.